சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. எல்லா மாநிலங்களிலையும் இனிமேல் வந்துட்டு குட்டியான அணு உலைகளை வந்து கொண்டு வருவதற்கான ஒரு அனுமதி தான் இந்த சட்டம் வழங்கியிருக்கு. அதுவும் தனியார் அவங்க நிறுவனம். அதானி வந்து கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி அறிவிக்கிறாங்க, நியூக்ளியர் இண்டஸ்ட்ரியில் நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. வெளிநாட்டு கம்பெனி யாரும் ரியாக்டர்ஸ் தர தயாராக இல்லை. அதனால இப்போ இந்த சட்டத்தில் அதை மாற்றிட்டாங்க. தனியார்மயமாக்குவதற்கான சட்டம் மட்டும்தான். அணு உலை இங்கே வருதுங்கிறதுக்கான விஷயம் இருக்கு. மக்கள் நினைச்சால் நிச்சயமா அவங்க பகுதியில் வரக்கூடிய அணு உலையை நிறுத்துவதற்கான ட்ரம்ப் வந்து அமெரிக்காவில் வந்துட்டு நேஷனல் டிஃபென்ஸ் ஆத்தரைசேஷன் ஆக்ட்னு ஒன்று பாஸ் பண்ணுறாரு. ரெடிஷ் வெளியேறாத வரைக்கும் அதை நீங்கள் ப்ராப்பராக சீல் பண்ணி புதைச்சி வைக்கணும். அப்படி எங்கே புதைச்சி வைக்கணுங்கிற இடத்த இன்னைக்கு வரைக்கும் இந்தியா கண்டுபிடிக்க முடியல. அந்த அணுக்களின்ற என்ன செய்ய போறீங்க, அதுதான் கேள்வி. தொடர்ந்து அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனல் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். வணக்கம். இன்றைக்கு நம்முடன் சூழலியல் அரசியல் பேசுவதற்காக பூவுலகின் நண்பர்கள் அமைப்பிலிருந்து வழக்கறிஞர் வெற்றிச்செல்வன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இந்த பார்லிமெண்ட்டோட வின்டர் செஷனில் சர்ச்சைக்குள்ளான ஒரு முக்கியமான ஒரு பில்லு வந்து சட்டமாகிருக்கு. அதை பற்றி தான் நான் பேசணும்னு நினைக்கிறேன். அதாவது அணுசக்தி துறையில் ப்ரைவேட்டுடைய தலையீடு அப்படின்ற மாதிரி, ப்ரைவேட்டும் அதில் முதலீடு செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நிறைவேற்றிருக்காங்க. குரல் வாக்கெடுப்பு மூலமாக அந்த சப்ஜெக்ட் வந்து நிறைவேறிச்சு சட்டமாக ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் கடும் சர்ச்சை நிறைந்த ஒரு ஒன்று தான். இது இனி இந்தியாவில் என்ன மாதிரியான ஒரு பாதிப்பையும் ஒரு பாதகத்தையும் ஏற்படுத்த போது நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது போபால் விஷவாயு சம்பவம் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு இடத்துல நிகழ்ந்துச்சுல. இப்போ இந்தியா முழுக்கும் எல்லா மாநிலத்திலும் எங்கெங்கே இந்த ரியாக்டர்ஸ் கொண்டு வராங்களோ அங்கங்கெல்லாம் இது நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த பாதிப்பை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படி தான் இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். தனியார்மயமாக்குவது அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஸ்மால் மாடரேட் ரியாக்டர்ஸ் அப்படின்னு பேசுகிறாங்க. இப்போ கூடங்குளத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1000 மெகாவாட், அப்படி பெரிய பெரிய ரியாக்டர்ஸ் அல்ல, சின்ன சின்ன ரியாக்டர்ஸ் வந்து அங்கங்கே வைக்கிறதுனா 500 கிகாவாட்ஸுக்கான அட்டாமிக் எனர்ஜியை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறது டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஒன்றிய அரசாங்கம். அப்போ அதை கொண்டு வர வேண்டும் என்றால் 1 கிகாவாட்டுங்கிறது 1000 மெகாவாட். இப்போ 100 மெகாவாட்டுக்கான ஒரு ரியாக்டர்ஸ் வந்து கொண்டு வரும் அப்படின்னா அது வந்து 10 ரியாக்டர்ஸ் வேணும் இல்லைங்களா. அப்போ நீங்கள் வந்து நாடு முழுக்க வந்துட்டு 500 கிகாவாட்ஸுக்கான ரியாக்டர்ஸ் கொண்டு வரணும்னா எவ்வளோ ரியாக்டர்ஸ் வரப்போகுதுன்னு யோசிப்பார். அப்போ அவ்வளோ இடங்களில் எல்லா மாநிலங்கள்லையும் இனிமேல் வந்துட்டு குட்டியான அணு உலைகளை வந்து கொண்டு வருவதற்கான ஒரு அனுமதி தான் இந்த சட்டம் வழங்கியிருக்கு. அதுவும் தனியார் அவங்க ரன் பண்ண போகிறாங்க. அதான் இதில் இருக்கக்கூடிய கூடுதலான ஒரு ஆபத்து. அப்போது போபால் விஷவாயுவை விட அந்த ஆக்சிடெண்ட்டை விட மோசமான அதிகமான பாதிப்புகள் உண்டாக்கக்கூடிய இடம், அந்த 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 ரிஸ்க் ஃபேக்டரில் இருக்கக்கூடிய இடங்களாக ஒட்டுமொத்த இந்தியா மாறப்போகுது. ஒரு சிக்கலான ஒரு விஷயமாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதை பற்றி ஃபஸ்ட்டு இந்த பார்லிமெண்ட்டில் அதை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னும் போதே இதை பற்றி பேசினாங்க. பட் வந்து இப்போ என்ன இது விஷயத்தை நான் பார்க்குறேன், இது எப்படி பார்க்குறேன்னா, இப்போ நம்ம ரீசெண்ட் டேஸில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் கூடங்குளம் அணு உலை வந்து ஏற்படுத்தப்பட்டுச்சு நம்ம பார்த்தோம். அதை வந்து எதிர்த்து கடுமையாக மக்கள் போராடினாங்கன்னு பார்த்தோம். அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டுடைய முழு பாஸுமே கவர்மெண்ட் தான். பட் இப்போ வந்து ப்ரைவேட்டோட விஷயம் வரப்போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு விஷயம் நடைமுறைக்கு வரும்போது தான் அந்த மக்கள் அதை எதிர்த்து போராடுறது அப்படின்னு நம்ம இடத்துக்கு தள்ளுறாங்க. இப்போ அந்த விஷயம் சட்டமாக மாறும் பொழுதே, இப்போ சட்டமாக மாறணும் தடுக்க வேண்டிய விஷயம், ஆனால் தடுக்கப்படாமல் போயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த விஷயத்தை எப்படி நாளைக்கு இப்போ மக்களுக்கு வேறு என்ன வாய்ப்பு இருக்குது? நாளைக்கு இப்போ இந்த சட்டத்தின் அடிப்படையில் நாளைக்கு ஒரு திட்டம் வரும் பொழுது மக்கள் அதை தடுக்க வாய்ப்பு இருக்கா? எப்படி இந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ண முடியும் மக்களால்? இல்லை, நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திட்டங்களுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி வாங்கணுங்கிற மேண்டேட் இருக்குது. நாளைக்கு அதை எப்போ மாற்றுவாங்கன்னு தெரியல, ஆனால் இருக்குது. இப்போ வரைக்குமே இருக்குது. நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நாள் வரைக்குமே இருக்குது. அப்போ அந்த சுற்றுச்சூழல் அனுமதி வாங்கிட்டு வந்து மக்கள்கிட்ட கருத்து கேட்பு கூட்டம் நடத்தணும் அப்படின்னு. ஏன்னா கூடங்குளம் அணு உலை போராட்டம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை வந்து உறுதிப்படுத்திருக்கு. இந்தியாவில் இனி எந்த பகுதியில், நான் சொல்கிறது இந்தியாவில் எந்த பகுதியில் ஒரு புதிய அணு உலை வருவதாக இருந்தாலும் மிகப்பெரிய சவாலை எதிர்கொள்ளும். ஏன்னா அந்த கூடங்குளம் அணு உலை போராட்டம் அந்த அளவுக்கு மக்களுக்கு உத்வேகம் அளிச்சிருக்கு. ஒரு அணு உலை எவ்வளோ ஆபத்தானது, அணு கதிர்வீச்சு அப்படிங்கிறது மக்களுக்கு எவ்வளவு ஆபத்தை உண்டாக்கும் என்பதை அவங்க புரிய வச்சிருக்காங்க. ஸோ அந்த விழிப்புணர்வு இருக்குது. அதனால் மக்கள் நினைச்சால் நிச்சயமாக அவங்க பகுதியில் வரக்கூடிய அணு உலையை நிறுத்துவதற்கான எல்லா விதமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்டம் வந்து அணு உலையை மட்டும் தனியார்மயமாக்கலை,
நீங்கள் அட்டாமிக் மினரல்ஸை வந்துட்டு எடுக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, மைனிங் ஆக்டிவிட்டீஸ், அதையும் வந்து தனியாக ஆக்கியிருக்காங்க. இப்போ ஜாதுகுடா பகுதிகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உரேனியம் மைன் பண்ணுறாங்க. நம்ம இந்த தமிழக கடலோர பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா தோரியத்தை மைன் பண்ணுறாங்க. நாளைக்கு அது தனியார் மைன் பண்ணுவாங்க. ஓகே. அப்போ தனியார் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ மைனிங் ஆக்டிவிட்டிஸ் ஒரு பக்கத்தில், இன்னொருத்தர் அணுசக்திக்கான இருக்கக்கூடிய அந்த ரியாக்டர்ஸ் ரன் பண்ணுறது. ஸோ இந்த இரண்டுமே தனியார் மயமாக ஆகியிருக்காங்க. ஸோ மக்களோட எதிர்ப்பு நிச்சயமாக இருக்கும். அது என்ன, எந்த பகுதியில் யார் கொண்டு வராங்களோ அப்போ அந்த மக்கள் நிச்சயமாக ரியாக்ட் பண்ணுவாங்க. அந்த இது இருக்கும். ஓகே, மக்கள் செய்வாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ இதில் இன்னொரு விஷயம் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. என்னென்னா, இந்த விஷயத்தில் வந்து ப்ரைவேட்டுடைய பங்களிப்பு மட்டும் கொண்டு வராமல் வந்து நாளைக்கு வந்து இதில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த இழப்பீடு கொடுக்குறது, காப்பீடு கிளைம் பண்ணுறது அப்படிங்கிற விஷயமே அதுவும் ஒரு விஷயமா இருக்குது. அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை செட்டில் பண்ணுறதுல கூட ஒரு ஒரு ரிசெக்ஷன், ஒரு ரிலாக்ஸேஷன் பீரியட் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதும் கவனிக்கத்தக்க விஷயம். அந்த ஒரு பர்டிகுலர் நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? அதுதான் ஆக்சுவலாக ரொம்ப முக்கியமானது. இப்போ 2010 உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்தியாவுக்கும் அமெரிக்குமான அந்த நியூக்ளியர் டீல் கொண்டு வந்தாங்க. இண்டோ அமெரிக்காவுக்கான டீல் அப்படிங்கிறது இருக்குது. அணுசக்திக்கான ஒரு ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டது. அப்போ அந்த ஒப்பந்தம் உருவாக்கும் போது இடதுசாரிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அப்போ மன்மோகன் சிங் ஆட்சியில் இருக்காங்க, இடதுசாரிகளோட சப்போர்ட்டில் இருக்காங்க. அவங்க வந்து பயங்கரம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இந்த டீலை வந்து நாங்கள் அனுமதிக்க முடியாது அப்படின்னு. டீல் அப்படிங்கிறது அதுக்காகவே வெளியே போனாங்க, கூட்டணி விட்டு வெளியே போனாங்க. அப்போ வந்து என்னன்னா, அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த ஒரு பிரத்யேகமாக சட்டத்தை கொண்டு கொண்டாங்க. சிவில் டேமேஜஸ் ஃபார் நியூக்ளியர் லையபிலிட்டி, சிவில் லையபிலிட்டி ஃபார் நியூக்ளியர் டேமேஜஸ் ஆக்ட்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் அமெரிக்காட்டிருந்து ரியாக்டர் வாங்கினாலும் சரி, ரஷ்யாட்டிருந்து ஒரு ரியாக்டர் வாங்கினாலும் சரி, இல்லை கனடாட்டிருந்து வாங்கினாலும், ஃப்ரான்ஸ் யார்ட்டிருந்து வாங்கினாலும், ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ரியாக்டர்ஸுமே வெளிநாட்டிலேருந்து வாங்கினதான், நாம் எதுவும் உற்பத்தி பண்ணல. ஏறத்தாழ 23 ரியாக்டர்ஸ் வந்து இங்கே இருக்குது இந்தியாவில், நியூக்ளியர் ரியாக்டர்ஸ். இந்த ரியாக்டரில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விபத்து நேர்ந்தால் அதற்கான நஷ்டஈடு என்பது அவர்கள் வழங்க வேண்டும். முதலாக வந்து பார்த்தீங்கன்னா அரசு தான் இதை ரன் பண்ண போகிறாங்க. ஸோ அரசு வந்து ஃபஸ்ட்டு டேமேஜஸ் கொடுத்துருவாங்க, நஷ்டஈடு கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த ரைட் டு ரீகோர்ஸ் அப்படின்னு அந்த சட்டத்தை சொல்கிறாங்க. அந்த அணுவுலை வாங்கின்ற போதே 2 பேரும் ஒப்பந்தம் நீங்கள் கண்டிப்பாக போடணும். அந்த ஒப்பந்தத்தில் இந்த கிளாஸ் இருக்கணும்னு மேண்டேட் கொண்டாங்க. கண்டிப்பாக இது இருக்கணும். அப்போ நாளைக்கு ஒரு விபத்து நேர்ந்தால் நான் ஃபஸ்ட் நஷ்டஈடு கொடுத்துருவேன். எப்போ ஒரு ரியாக்டர் வெடிச்சிருச்சு, இவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, நான் இவ்வளோ கொடுத்துருக்கேன், அதுக்கு நீ பொறுப்பு சொல்லணும், அதனால் கொடுக்கணுங்கிற கண்டிஷன் போடணுங்கிறாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, அந்த கண்டிஷன் போட்டதுனாலேயே வெளிநாட்டு கம்பெனியில் யாரும் ரியாக்டர்ஸ் தர தயாராக இல்லை, நம்மகிட்ட விற்பனை பண்ண தயாராக இல்லை, இந்த ஒரு கிளாஸ் இருக்கிறதுனால வந்து. அதனால இப்போ இந்த சட்டத்தில் அதை மாற்றிட்டாங்க. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களோட மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இப்படி ஒரு சரத்து இருந்தால் நீங்கள் கேட்கலாம். முன்னாடி என்ன, இப்படி ஒரு சரத்து கண்டிப்பாக இருக்க வேண்டும்னு இருந்துச்சு. இப்போ சரத்து இருந்தால் இப்படி கேட்கலாம். அப்போ இருந்தாலும் போது என்னென்னா, உங்களுடைய விருப்பம், நீங்கள் அந்த சரத்து சேர்க்கலாம், சேர்க்காம விடலாம். ஓகே, அது அப்படி இருக்கிறனால தான் இவங்க தராமல் இருக்கிறாங்க. அப்போ என்ன, ஆப்வியஸில் என்ன பண்ணுவீங்க, இனிமேல் சரத்து சேர்க்க மாட்டீங்க. அப்போ நீ லைபிள் இல்லைன்னு தான் போடுவாங்க. அப்போ வெளிநாட்டு கம்பெனிக்காரருக்கு இது லைபிள் கிடையாது. அப்போ உள்ளூரில் யார் இதை ரன் பண்ணுறாங்களோ அவங்க தான் லைபிள்னு ஆகிடுது. இப்போ அதானிங்க வந்து எடுத்து நடத்துகிறாரு அப்படின்னா அவர் தான் லைபிள்னு. சரி, அவருக்கு வந்து முழுமையான பொறுப்பு அவர்கிட்ட கொடுத்துறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. அவர் வந்து ஒரு 100 மெகாவாட்டுக்கான ஒரு ரியாக்டர் ரன் பண்ணுறாரு அப்படின்னா 100 கோடி ரூபாய்க்கு நஷ்டீடு மட்டும் கொடுத்தா போதும். அதாவது வந்து ஒரு 1000 பேர் இறந்து போயிடுறாங்க ஒரு விபத்து ஒரு சொல்ல, அல்லது ஒரு 100 பேர் இறந்து போகிறாங்க, இல்லை 30-40 பேர் இறந்து போகிறாங்க, ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிப்புக்குள்ளாகிறாங்க, ஒரு 2 கிலோமீட்டர் ரேடியஸ் அளவுக்கான இடங்கள் வந்து பாதிப்படையுது அப்படின்னா அதுக்கான காம்பன்சேஷன் என்ன அமௌண்ட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது நிச்சயமாக சர்வசாதாரணமாக 1000 கோடி ரூபாய்க்கு வரும் இல்லைங்களா? ஆனால் 100 கோடி ரூபாய் அளவுக்கு நீங்கள் கொடுத்தா போதும் அப்படின்னு அது ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுவே வந்து ஒரு 750 மெகாவாட்ஸ் அளவுக்கு ரன் பண்ணுறீங்க அப்படின்னா 300 crores அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே ஒரு 1000 மெகாவாட்ஸ்க்கான ரன் பண்ணுறீங்கன்னா 3000 கோடி ரூபாய். அப்போ அதிகபட்சமாக அவங்க இழப்பீடு தர வேண்டிய அமௌண்ட் அப்படிங்கிறது 3000 crores அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. சரி, அதையும் தாண்டி வரக்கூடிய இதுக்கான யார் பொறுப்புன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்போ ஒன்றிய அரசாங்கம் மக்களுடைய மதிப்பணத்தை எடுத்து கொடுப்பாங்க. யாரை காப்பாற்றுறதுக்காக? தனியாரை பாதுகாப்பதற்காக. இதில் இன்னொரு என்ன கொடுமையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரி அந்த 100 கோடி ரூபாய் நீங்கள் கொடுக்குறீங்களா, அந்த 100 கோடி ரூபாய்க்கு இவர் இன்சூரன்ஸ் இது பண்ணலாம், இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம். ஓகே. ஸோ அதுக்காக தான் நியூக்ளியர் இன்சூரன்ஸில் FDI வந்து 100% அலோவ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த புதிய சட்டத்தின் மூலமாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு இந்த நியூக்ளியர் பிளான்ட் வச்சிருக்க சில ஓனர்ஸ் வந்து வாண்டடாக கொடுக்கறதுக்கு முன் வருவாங்க. வரும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய அதானி அம்பானி போன்ற நபர்கள் வந்து அதை வாங்கி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வருவாங்க, வாங்கி பண்ண போகிறாங்க. பண்ணும் பொழுது இப்போ இந்த புதிய சட்டத்தின் காரணமாக இழப்பீடுங்கிறது ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்டை பண்ணிட்டாங்க. அப்போ அந்த அமௌண்ட் மட்டும் தான் கொடுக்க போகிறோம் அப்படின்னு ஆகிப்போச்சு. அந்த அமௌண்ட்டு இன்சூரன்ஸ் கம்பெனியை கொடுக்க போகுது அப்படின்னும் போது அப்போ இந்த அதானி அம்பானி போன்ற இல்லை XYZ போன்ற இங்கே உள்ளூரில் இருக்கக்கூடிய சில பல முதலைகள் அவங்களுக்கு எந்த விதமான லாஸும் கிடையாது, ஒன்லி ப்ராஃபிட் மட்டும் தான் எடுக்க போகிறாங்க. சொர்ணாப்பில் அணு உலை முறையோ இல்லை பெரிய பிரச்சனைலாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த இழப்பீடை
அந்த நிறுவனமும் கொடுக்க போகுது, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்க போகுது. அதுக்கு மேலே பிரச்சனைனா அதை வந்து கவர்மெண்ட் பார்த்துக்க போகுது, நமக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லை அப்படின்ற இடத்துல நகராங்க. ரைட், ஓகே. இப்போ இவ்வளோ சீரியஸான இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு நகராங்க அப்படின்னும் போது நம்ம இதில் நமக்கு கேள்வி என்ன வருதுன்னா, எப்படி இவ்வளோ ஒரு மக்களுடைய சேஃப்டியோ இல்லை மக்களுடைய எதிர்கால விஷயத்தை யோசிக்காம இப்படி ஒரு சட்டத்தை தைரியமாக கொண்டு வரதுக்கு அவங்களால அங்கே துணிச்சல் எங்கேருந்து வருது? இது எப்படி சட்டமாக்கலான்ற அந்த முன்முயற்சி அவங்க எப்படி வராங்க? பேசிக்காக இந்த கவர்மெண்டோட ஒரு அரகன்ஸ் தான். அது அது கொண்டு வரல கவர்மெண்டோட அரகன்ஸா அல்லது மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு போதிய விழிப்புணர்வற்ற தன்மையோ இல்லை அங்கே இருக்க மக்கள்கிட்ட பலவீனத்தை அவங்க பயன்படுத்துன்னு நினைக்கிறாங்களா? இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? உண்மைதான், மக்களுடைய பலவீனம் தான். மக்கள் இந்த மாதிரி இயல்பான இந்த விஷயங்களுக்கு வந்துட்டு கவனம் செலுத்தாமல் இருக்கிறது, வேற எதில் டைவர்ட் ஆகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. நமக்கு இங்கே வந்து இப்போ இந்த மலையில் விளக்கு ஏற்றணுமா வேண்டாமா அப்படின்னு இருக்கோம், இங்கே கோவில் வேண்டுமா வேண்டாமா, இங்கே அது இருந்துச்சு இது இருந்துச்சு, இந்த மாதிரி இதில் தான் நம்ம இருக்கோம் இல்லையா. அப்போ நம்மளுடைய அடிப்படை சார்ந்திருக்கக்கூடிய உரிமையில் வாழ்வியல் சார்ந்திருக்கக்கூடிய சிந்தனை போக்கில் நம்மளை கவனம் செலுத்த விடாமல் நம்மளை டைவர்ட் பண்ணக்கூடிய வகையிலே தான் இருக்கிறாங்க. ரெண்டாவது, மக்கள் எல்லாம் பிரித்து வைக்கப்பட்டுள்ளாங்க இல்லையா. ஸோ அதை வந்து அவங்க அட்வான்டேஜாக பயன்படுத்திக்கிறாங்க, ஏதோ ஒரு வகையில் நம்ம ஓட்டு வாங்கல. மூணாவது இருக்கக்கூடிய முக்கிய விஷயம்னா, உங்கள் வீட்டுக்கு பின்னாடி வராத வரைக்கும் நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. ஓகே, அது ஒரு பிரச்சனை கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான். எஸ், நான் தான் சொன்னேன், கூட அலுவலகங்கிறது திறக்கப்படுறாங்க, அப்போ போராட்டம் நடக்குது. ஆனால் அந்த சட்டமாக இருக்கும்போதே நம்ம போராட தவறிட்டோம் அப்படிங்கிற விஷயம். ஆமாம், இப்போ கூடங்குளம் அலுவலக கூட வந்துட்டு அது பிகினிங் ஸ்டேஜில் வந்து எதிர்த்து மக்கள் போராடினாங்க, அது ஊர்வலம் போனாங்க, துப்பாக்கி சூடு நடந்துச்சு. 98 வந்துட்டு அதுக்கு எதிராக பெரிய ஒரு ஊர்வலம் போகிறாங்க, துப்பாக்கி சூடு நடக்குது, ஒரு மீனவர் இறந்து போகிறாரு. அதுக்கப்புறம் அந்த போராட்டம் கொஞ்சமாக வந்துட்டு மழுங்கடிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுகுஷிமா இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் அது பயங்கரமாக இது பண்ணுது. ஏன் அப்படின்னா மக்கள் நேரடியாக பார்க்குறாங்க, ஓ இதுதானா அது அப்படின்னு அந்த புரிதல் அவங்களுக்கு ஏற்படுகின்றது. அப்போ அந்த மக்களுக்கான புரிதல் எப்போ வருதுன்னா நேரடியாக அனுபவ ரீதியாக வருகின்ற போது தான். ஸோ அப்போ மக்கள் அப்போ அது போராட தயாராவாங்க, அதுக்கான பிரச்சனைகள். இப்போ இது வந்து தனியார்மயமாக்குவதற்கான சட்டம் மட்டும்தான். அணு உலை இங்கே வருதுங்கிறதுக்கான விஷயம் வருது இல்லையா. இப்போ நாளைக்கு உத்தரப்பிரதேசத்தில் இப்போ வரணும் பேசுகிறாங்க, அதானி கொண்டு வர போகிறாரு, இல்லை தமிழ்நாட்டில் இங்கே கொண்டு வர போகிறாங்க, தமிழ்நாட்டில் ஒரு 100 மெகாவாட்டுக்கானது, கேரளாவில் ஒரு 100 மெகாவாட்னு அறிவிக்கும் போது தான் பிரச்சனை வரும். அப்போ தான் நமக்கு வந்து தெரிய வரும், சரி ரைட்டு ஓகே இங்கே வர்றான், இது நாளைக்கு ஒரு விபத்து நேர்ந்தால் இன்னும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும், அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல, நமக்கு தான் அது வந்து பிரச்சனையாக இருந்து முடியும் அப்படிங்கிறது என்ன நமக்கு வரும். ஸோ மக்கள் அந்த கட்டத்தில் இயல்பாக எதிர்ப்பாக போராடுவாங்க. ஆனால் என்றால் இந்த தொலைநோக்கு பார்வையோடு புரிந்து கொள்ளக்கூடிய இடத்துல அவங்க இன்னும் நகரல, அதுதான் நம்ம வந்து பார்க்குறோம். ரைட், இப்போ எனக்கு ஒரு விஷயம் புரியுது. இப்போ அரசு வந்து இந்த மாதிரி திட்டத்தை கொண்டு வரும்பொழுது மக்களை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. நாளைக்கு வந்து மக்கள்கிட்ட எப்படி பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அப்படின்னா, இதனால் வந்து உங்களுக்கு வந்து இங்கே இருக்க பகுதிகளுக்கு ஒரு 5000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க போகுது, உங்களுடைய வாழ்க்கை தரம் மாறப்போகுது, உங்களுக்கு சில பெனிஃபிட்ஸ்லாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் போது அது மாதிரி விஷயங்கள்லாம் பேசுவாங்க. இப்போ என்னோடய கேள்வி என்னென்னா, இந்தியாவில் இந்த மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நம்ம மத்திய பிரதேசில் அந்த நம்ம போபால் விஷயத்தை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த ஸ்டெர்லைட் பிரச்சனைலாம் பார்த்தோம். இப்போ இந்த மாதிரியே வந்து அப்போ இதே மாதிரி திருவள்ளூர் மாவட்டம் நிறைய போயிட்டுருக்கு, பிரச்சனை போயிட்டுருக்கு. ஆனால் அது ஒரு தீர்வு எட்டாமல் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுனா, ஒரு பக்கம் அரசாங்கம் வந்து இந்த மாதிரி திட்டத்தின் காரணமாக உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குது இப்படிலாம் நம்ம கன்வின்ஸ் பண்ணுறாங்க ஒரு பக்கம். ஆனால் அதனால் ஒரு மிகப்பெரிய ஹெல்த் பேஸில் மக்களுக்கு பெரிய பிரச்சனை ஏற்படுது. இந்த 2 பிரச்சனையும் நம்ம இந்த சொசைட்டி நம்ம எதிர்கொள்கிறோம். அப்போ இந்த மாதிரி பிரச்சனைக்கு தீர்வு என்ன? கவர்மெண்ட் உங்களுக்கு வேலைவாய்ப்பு வேணும்னா அப்போ அமைதியாக இருங்க அப்படிங்கிறாங்க. மக்கள்கிட்ட என்னன்னா வந்து ஹெல்த் பாதிக்கப்படுது, எங்களுக்கு அதான விஷயத்தை ஏற்படுத்தாங்க, பாதுகாப்பு ஏற்படுத்துங்கிறாங்க. இப்போ 2 பேருமே 2 டிமாண்ட் வைக்கும்போது ஒரு சூழலியல் ஆர்வலராக இதுக்கான தீர்வு எப்படி, இந்த விஷயத்தை எப்படி அட்ரஸ் பண்ணலாம் நீங்கள் பார்க்குறீங்க? நியூக்ளியர்ங்கிறது ரொம்ப வந்து ஒரு காம்ப்ளெக்ஸானது வந்துட்டு. நீங்கள் இது இப்போ அரசாங்கம் இதை என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அணுசக்தி துறையின் மூலமாக உங்களுக்கு மின்சாரம் கிடைக்குங்கிறது தான் வேலைவாய்ப்பை தாண்டி. இப்போ 100 மெகாவாட்டுக்கான ஒரு கம்பெனி வந்து அதானி கொண்டு வராரு அப்படின்னா வந்து அப்போ உங்களுக்கு வந்து மின்சாரம் கிடைக்கும், தடையில்லாத மின்சாரம் கிடைக்கும், இது க்ளீன் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் வந்து ஹார்சனிங் வந்துட்டு சஸ்டைனபிள் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப க்ளீன் எனர்ஜி, கார்பன் எமிஷன் கிடையாது, க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் கிடையாது, குளோபல் வார்மிங்க்கு இது காரணமாக இருக்காது அப்படின்னு அதுதான் சொல்கிறாங்க. கூடங்குளத்தில் அதானே உங்களுக்கு கரண்ட் வேணும்ல, கரண்ட் வேணாமல் எப்படி வந்து சொல்ல முடியும் அப்படிங்கிறது. அப்போ வேலைவாய்ப்பை தாண்டி இதில் கரண்ட் அப்படிங்கிறது அவங்களோட பிரச்சாரமாக இருக்கும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஆபத்து என்னென்னா, அது செயல்படுகின்ற போது அதுலேருந்து அணுக்கதிர் வந்துட்டு இருக்கும், ரேடியேஷன் வந்துகிட்டே இருக்கும், அந்த எக்ஸ்போஷர் இருப்பீங்க. அது எல்லாத்தையும் தாண்டி இந்த அணுக்கழிவை என்ன செய்ய போறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய கூடங்குளம் அணுக்கழிவை என்ன செய்யறது இது வரைக்கும் தெரியல, அங்கே தான் வச்சிருக்காங்க. 2013ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, அணுக்கழிவை நியூக்ளியர் சைட்டில் வைக்கக்கூடாது, வேற எங்கேயாச்சும் தான் நீங்கள் வைக்கணும். ஏன்னா அந்த ஸ்பென்ட் நியூக்ளியர் ஃபியூல்னு சொல்லுவாங்க. ஒரு அணு உலையில் வந்து பார்த்தீங்கன்னா உரேனியம் வந்து ஃபியூலாக வந்து பயன்படுத்துவாங்க. அது எரிஞ்சு ரொம்ப இதானதுக்கப்புறம் அது வந்து புளூட்டோனியமாக மாறிடும். புளூட்டோனியங்கிறது என்னென்னா பில்லியன்ஸ் வருடங்களுக்கு, ஒரு பல கோடி வருடங்களுக்கு தொடர்ச்சியாக அதுலேருந்து ரேடியேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அது பக்கத்தில் போனாலே மனுஷன் செத்து போயிடும், அவ்வளோ ரேடியேஷனாக அது வந்து பயங்கரமாக இருக்கும். அப்போ அதை வந்து இந்த ரேடியேஷன் வெளியேறாத வரைக்கும் அதை நீங்கள் ப்ராப்பராக சீல் பண்ணி புதைச்சி வைக்கணும். அப்படி எங்கே புதைச்சி வைக்கணுங்கிற இடத்த இன்னைக்கு வரைக்கும் இந்தியா கண்டுபிடிக்க முடியல.
2013 சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, டிஜிஆர் டீப் ஜியாலஜிக்கல் ரெஸ்பிரேட்டர்னு ஒரு இடத்த கண்டுபிடிங்க, கிணறு தோண்டுங்க, அதுக்குள்ள இதை வந்து புதைச்சி வச்சு மூடி கொள்ளணும். யூரோப்பில் தான் பண்றாங்க, அங்க யூகா மவுண்டன் சொல்றாங்க, அங்க அப்படிதான் பண்றாங்க. அது மாதிரி நீங்க இங்க செய்யுங்கன்னு சொன்னாங்க. அந்த இடத்தை ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஏன்னா அணுக்கழிவுகளை ஏற்றுக்கொள்ள எந்த மாநிலமும் தயாரா இல்லை. கூடங்குளம் வழக்கத்தின் போது உச்சநீதிமன்றம் நடக்கும்போது நாங்கள் வந்துட்டு கோளாறு தங்க வயலில் வந்துட்டு அந்த விடுபட்ட அந்த மைனிங் சைட்டில் இதை வைக்கலான்னு யோசிக்கிறோன்னு இந்தியாவோட அட்டர்னி ஜெனரல் சொன்னார். அடுத்த நாள் கர்நாடகாவில் பயங்கர போராட்டம், உடனே அதை விட்ரா பண்ணிட்டாங்க. அப்போ என்னன்னா, அணுசக்தியிலேருந்து வரக்கூடிய கரண்ட் எங்களுக்கு வேணும், ஆனால் அணுக்கழிவு எங்களுக்கு வேண்டாம்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க இல்லைங்களா? அப்போ என்னன்னா, இந்த கழிவுகள் தமிழ்நாட்டில் தான் இருக்க போகுது. கூடங்குளம் கழிவு தமிழ்நாட்டில் தான் இருக்க போகுது. கல்பாக்கத்தோடைய கழிவு கல்பாக்கத்தில் தான் இருக்க போகுது. மும்பையில் இருக்கக்கூடிய கழிவு அங்கே தான் இருக்க போகுது. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வருகின்ற பட்சத்தில் 100 மெகாவாட்ஸுக்கு அங்கங்கே ரியாக்டர் வரப்போகுது. 500 கிகாவாட்ஸ்க்கு நான் வரணுங்கிறாங்க. ஒரு கிகாவாட்டுங்கிறது 1000 மெகாவாட். அப்போ வந்து 100 மெகாவாட்டுக்குன்னா 10 ரியாக்டர் வேணும். 1000 மெகாவாட்டுக்கு நமக்கு வந்து இல்லைங்களா? அப்போ 500 கிகாவாட்ஸ்க்கு நமக்கு எவ்வளோ ரியாக்டர்ஸ் வேணும்? இவ்வளோ ரியாக்டர்ஸ் வந்துட்டு நாடுங்களும் அவங்க நிர்மாணம் செய்ய போகிறாங்க. அவ்வளோ ரியாக்டர்ஸ்ல இருந்தும் அவ்வளவு அணுக்கழிவுகள் வரப்போகுது. அந்த அணுக்கழிவுகள் என்ன செய்ய போறீங்க? அதுதான் கேள்வி. அப்போ வெறும் ரியாக்டர் மட்டும் உங்களுக்கு பிரச்சனையா இருக்க போறது இல்லை. பக்கத்தில் கூடிய அணுக்கழிவுகள் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான வருடங்கள் அதுல இருந்து ரேடியேஷன் வந்துட்டே இருக்கும். அது பக்கத்தில் தான் மக்கள் வாழணும். ஒரு பெரிய சிக்கலான ஒரு இடத்துக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் நின்றுருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறது முழுது பார்க்கும்போது அந்த கழிவு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது, அதாவது டிஸ்போஸ் பண்ணுறதை பற்றி யோசிக்காமலே நம்ம வந்து உள்ள அடுத்த விஷயத்தை பிளான் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, இப்போ இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக தான் நம்ம வந்து பவர் ஜென்ரேட் பண்ணுவோம். பவர் தேவை, பவருக்கு இதுதான் சொல்யூஷனா, அதுக்கு ஆல்டர்னேட்டிவே இல்லையா? இது நான் இந்தியா போட்டுக்க உலக நாடுகளுக்கே கேட்குறேன். இப்போ ஏன் இந்த பிரச்சனை உலக நாடுகள் ஏன் இது மாற்று பார்வையில் ஏன் இது யோசிக்கல? இது மட்டும் தான் சொல்யூஷனா? இல்லை மாற்று டெக்னாலஜிஸ் இருக்குது. நமக்கு வந்துட்டு ரினியூபிள் எனர்ஜிஸ் நிறையவே இருக்குது, அதை நோக்கி. ஆனால் என்னென்னா, அணு உலை சார்ந்து இருக்கக்கூடிய இது பெரிய ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது. இதுக்கான பிஸ்னஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஏரியா இருக்காங்க. ரெண்டாவது இதில் இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் இருக்கு இல்லையா? இதனுடைய புளூட்டோனியம் தேவைப்படுது, அந்த மார்க்கெட்டு தேவைப்படுது. அணு ஆயுதங்கள் உற்பத்திக்காக இருக்குது. வல்லரசுகளுக்கு வந்துட்டு இந்த அணு ஆயுதங்கள் தயாரிப்பதற்கான இந்த புளூட்டோனியம் தேவைப்படுது. அப்போ அது ஒரு பை ப்ராடக்டாக வந்து பார்க்குறாங்க. அணு ஆயுதங்களை செய்து குவிப்பதற்கான ஒரு வேலையில் வந்துட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு பிரச்சனையுமே இருக்குது. ஸோ அந்த வகையிலுமே இது வந்து யோசிக்கிறாங்க. அப்போ இது வந்து ஒரு லாபம் அப்படிங்கிறது ஒரு பக்கத்தில் இருந்தாலும், அது வந்து லாபம் கூட வந்து பார்த்தீங்கன்னா மற்ற வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு தான். உள்நாட்டு கம்பெனிகளுக்கு எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு தெரியல. ஏன்னா நீங்கள் ஒரு அணு உலை கட்டுமானம் செய்வதற்கு குறைஞ்சதுலேருந்து 10லேருந்து 20 வருடம் ஆயிருக்கும். கூடங்குளம் வந்து நமக்கு 20 வருஷம் கட்டிட்டு இருக்காங்க. FBR பாஸ்பிட் ரியாக்டர் கல்பாக்கத்தில் 30 வருஷமாக கட்டுமானம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அது எவ்வளோ சீக்கிரம் கட்டி முடிக்கிறாங்கிற ஒரு சேலஞ்ச். அதுலேருந்து நீங்கள் எவ்வளோ ஒரு லாபம் சம்பாதிக்கிறீங்க போருக்காச்சு. ஆனால் இதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பென்ட் நியூக்ளியர் ஃபியூல் இருக்குங்களா, அது வந்து கள்ள சந்தையில் பல லட்சம் பில்லியன் டாலர்ஸ் ஒர்த்தானது. அதுதான் இதில் அடுத்த பிரச்சனை. தனியாரிடம் நீங்கள் அது கொடுப்பதன் மூலமாக அது கள்ள சந்தைக்கு போகாது என்பதை எப்படி உறுதி செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்போ என்னென்னா, அதுதான் இதில் இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர். அரசு ஸ்ட்ராட்டஜிஸ்களாக வந்துட்டு இந்த கழிவு இது நமக்கு தேவையா, அணுசக்திக்கான விஷயங்கள், அணுகுண்டுக்கான விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு பார்வை இருக்குல்ல. ஸோ அந்த ஒரு இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ், ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸுமே இருக்குது. அப்போ இதையெல்லாம் சேர்த்து தான் இதை வந்து அவங்க வந்து செயல்படுத்துவதற்கான ஒரு வேலைகளை செய்கிறாங்க. உண்மையிலே இது தொட்டால் இது பின்னாடி பல விஷயங்கள் போகுது. சர்வதேச அளவில் மிகப்பெரிய ஒரு அரசியல் போயிட்டுருக்கு. அந்த அரசியல் லாபங்களுக்காக தான் இந்த திட்டங்கள் இதெல்லாம் கொண்டு வரப்படுது அப்படின்னு குறிப்பிட்றீங்க. உண்மையிலே வந்து இதை நினைக்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியமாகவும் இருக்குது. இந்த மாதிரியான பிரச்சனையை எப்படி எதிர்கொள்ள போகிறோம்? ஏன்னா ஆல்ரெடி நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பல்வேறு பிரச்சனைகளுக்கு நம்ம வந்து தீர்வு கண்டுபிடிக்காம தான் அதோட வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான புது பிரச்சனை மக்கள் தலைமையில் வந்து விழும்போது அப்படிங்கிறது மக்களோட எதிர்காலம், நாட்டோட எதிர்காலம் நினச்சா உண்மையிலே நமக்கு வந்து தலை சுற்றக்கூடிய இடத்துக்கு இந்த விஷயங்கள் இருக்குது. இந்த விஷயங்கள் அடுத்த கட்டமாக எப்படி நகருதுங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். என்னோட ஃபைனல் கொஸ்டின் என்னென்னா, இப்போ இந்த மாதிரியான விவகாரத்தை இப்படி ஒரு திட்டத்தோடு வந்து பாஜக ஆளும் அரசு கொண்டு வராங்க, என்டிஏ கவர்மெண்ட் அது கொண்டு வராங்க அப்படின்னா, அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுடைய அந்த ஆக்டிவிட்டி இருக்குல்ல, அந்த எதிர்க்கட்சிகளுடைய பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த பில் பொறுத்த வரைக்கும் ஒரு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. மற்ற எல்லாத்தையும் விட வந்து அந்த காந்தி என்னுடைய அந்த ஆக்டை ரிப்பீல் பண்ணும்போது சரி, இதுக்கான இது சொல்லும் போது வந்து கடுமையாக இருக்குது. ஜெயராம் ரமேஷனுடைய ஸ்பீச்சாக இருக்கட்டும், மற்றவங்க எல்லாருமே ரொம்ப முக்கியமானது, ரொம்ப பயங்கர எதிர்வினை ஆட்டினாங்க. ஸோ அந்த வகையில் குறைஞ்சபட்சம் இது வந்து ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டிக்காக பரிசீலனைக்கு அனுப்புவாங்க அப்படின்னு தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ எதிர்கட்சிகள் உடனே இதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல தான் இருந்தாங்க. அப்போசிஷன் பார்ட்டி பயங்கரமாக ரியாக்ட் பண்ணக்கூடியதாக இருந்தாங்க. ஆனால் அவங்க ரொம்ப டிட்டர்மைண்டாக இருந்தாங்க. என்னென்னா, அதானி வந்து கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி அறிவிக்கிறாங்க, நியூக்ளியர் இண்டஸ்ட்ரியில் நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பில் பாஸ் ஆன, நம்ம பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆன 2 நாளில் ட்ரம்ப் வந்து அமெரிக்காவில் வந்துட்டு நேஷ்னல் டிஃபென்ஸ் ஆத்தரைசேஷன் ஆக்ட்னு ஒன்று பாஸ் பண்ணுறாரு. அதன்படி இந்தியாவுக்கு அணு உலைகளை விற்பதற்கான அங்கீகாரம் அதில் தர்றாங்க. ஓகே.
அப்போ என்னன்னா ஆல்ரெடி ரெடியாக இருக்காங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, இது சம்மந்தமான பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட 1 வருஷமா நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த வருஷத்தோட ஃபினான்ஸ் பட்ஜெட் தாக்கல் செய்யும்போது இவங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து அப்பவுமே சொன்னாங்க. நாங்க வந்து அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் ஆஸ் வெல் அஸ் இந்த சிவில் லையபிலிட்டி ஃபார் நியூக்ளியர் டேமேஜ் 2 சட்டத்திலையும் சட்டத்திருத்தம் கொண்டு வருவோம்னு அப்பவுமே சொன்னாங்க. அதுக்கு பின்னாடி ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸை வந்து இந்தியாவில் இனிமேல் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு அறிவிச்சாங்க. இது குறித்தான இருக்கக்கூடிய அம்பாசிடர்ஸ் எல்லாமே கனடா கிட்ட நாங்கள் வந்து பேசியிருக்கோம். அங்கே ரியாக்டர்ஸ் விற்பனை பண்ண தயாராக இருக்காங்க. இந்த சட்டத்தெல்லாம் மாற்ற போகிறோம்னு அவங்க வாக்குறுதி கொடுத்துருக்கோன்னு பேசுகிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாதங்களாக அவங்க ரெடி ஆகிட்டே இருக்காங்க இதுக்கு ரெடியாகணும். ஸோ அப்போ ஒரு கிளியர் கட் பிளான் பண்ணி இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ எதிர்க்கட்சிகள் அவங்களோட ரோல்ஸ் ப்ளே பண்ணாலும் கவர்மெண்ட் வந்துட்டு பிஜேபி கவர்மெண்ட் வந்து ரொம்ப இதில் வந்துட்டு வெரி கால்குலேட்டிவாக வந்து மெட்டிகுலஸாக அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். உண்மையிலே வந்து நம்மளோட எதிர்காலத்தை பாதுகாத்துக்கிறதுக்காக நம்ம அந்த அரசாங்கத்துக்கிட்ட இருந்து போதிய அளவில் இன்னும் அதிகபட்சமான விழிப்புணர்வு இருக்கணும் அப்படிங்கிறதான் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பதிவுகள் எனக்கு உணர்த்துது. அதை நோக்கி நம்ம மக்கள் வெளிப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. அடுத்த கட்டமாக அந்த விவகாரங்கள் எதை நோக்கி நகருதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி. நன்றி.